வணக்கம். கருப்பை காப்பு திட்டம் யூட்ரஸ் கேர் புரோகிராம் என்ற 3 மாத இணையவழி நல வழிகாட்டுதல் குழுவில் இணைந்து பயணித்த பெங்களூருவில் வசிக்கும் திருமதி கீதா அவர்கள் தனக்கு ஏற்பட்ட மாற்றங்களை நம்மிடையே பகிர்கிறார். வணக்கம். என் பேர் கீதா. நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஆரா யோகா மையத்தில் வந்து கருப்பை காப்பு திட்டத்துக்காக ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு 2 மாதம் முடிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் நிறைய முன்னாடி வந்து யோகா சென்டர் சேர்ந்திருக்கேன். பட் இது வந்து ரியலி வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. இவங்களோட அப்ரோச் எல்லாமே வந்து ரொம்ப புதுசாகவும் புதுமையாகவும் இருந்தது. எனக்கு வந்து எப்படின்னா, நான் எப்படி சொல்றேன்னா, முதல்ல அவங்க ஸ்டார்டிங்கே வந்து டீடாக்ஸ்னு ஒரு 6 days ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் வந்து விடிகேன்னு சொல்லிட்டு வாமன தௌத்தி கிரியா பண்ண சொன்னாங்க. அதுலயே எனக்கு வந்து பாதி கழிவு நீக்கம் எனக்கு ஃபீல் ஆகுச்சு. பாதி கழிவு நீக்கம் ஆச்சு. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு லைட்டர் ஃபீல் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் அந்த 6 days வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த டயட் நார்மல் டயட் கொடுக்க சொன்னாங்க. அன்குக்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் வந்து ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெசிபீஸ்லாம் வந்து அவங்க கொடுத்தாங்க. அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் வந்து வெளியில எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது சாப்பிடும் போதுமே வந்து எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் ஸோ லைட். என்னோட பாடி வந்து ரொம்ப லைட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து உடல் கழிவு நீக்கம் சொல்லிட்டு இனிமா வந்து அதாவது யூஸ்வலா நம்ம தண்ணியில தான் இனிமா கொடுப்போம். இது வந்து அவங்க மோர் வந்து வச்சு அதை வந்து பதப்படுத்தி அதை வந்து அதை யூஸ் பண்ணி இனிமா கொடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அவ்வளோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசா இருந்தது. ரொம்ப நிஜமாலுமே அது வந்து ரொம்ப வர்த்தா இருந்தது. ஸோ அது கொடுத்ததுலேருந்தே தெரியல எனக்கு. அந்த ஒரு 4 வாரம் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஈச் அதாவது நான் சண்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டேன்னா கன்சிக்யூட்டிவாக நெக்ஸ்ட் வீக் 4 வீக்ஸ் சண்டே மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து அதுவுமே வந்து அதை முடிச்சுக்கிட்டோன்னே ரொம்ப நல்ல சேஞ்ச் பாடியில் வந்து நிஜமாலுமே ரொம்ப நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அதாவது அந்த நுண்ணுயிர் அவங்க சொன்ன மாதிரி அந்த நுண்ணுயிரோட வந்து அந்த ஒரு பவர் வந்து தெரிஞ்சது எனக்கு பாடியில ஃபீல் ஆச்சு. ஸோ அது ரியலி இட் வாஸ் கிரேட். ஸோ அதுக்கப்புறம் வந்து சன் டயட் சொன்னாங்க. சன் டயட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெசிபீஸ் அவங்க வந்து கொடுத்தாங்க. அதாவது வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான், எதுவுமே வந்து ரொம்ப புதுசாக வெளியில் எங்கேயோ போய் சும்மா வாங்கிட்டு அதுக்கு வந்து காசு நிறையா நம்ம செலவழிக்கணும்னு கூட இல்லை. எல்லாமே வீட்டில் இருக்கிறதே வச்சு ரொம்ப நல்லா அழகாக வந்து அந்த டயட் சார்ட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நிஜமாலுமே ரொம்ப ஒவ்வொரு நாளும் அது வந்து நான் கொடுக்கும்போதுமே ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கூட ஒரு ரெசிபீஸ்லாம் இருக்கா அப்படின்ட்டு வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாதா டயட்டும் ரொம்ப இப்போ வாதா டயட்டில் தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இதுவுமே நல்ல சேஞ்சஸ் தெரியுது. அதுக்கப்புறம் யோகா பற்றி சொல்லணும். டெய்லி வந்து நாங்கள் யோகா பண்ணிட்டு இருக்கோம் சார் கூட. காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் யோகா. மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே அன்னைக்கு தியானம் பண்ணுவோம். ஸோ அந்த மண்டே டு ஃப்ரைடே யோகா வந்து அதாவது அவர் சொல்லி தரது எப்படின்னா வந்து முதல்ல வந்து ஒரு செட் ஆஃப் அதாவது அவங்க 3-4 ஃபேஸஸ் வச்சிருக்காங்க இதில். அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் யோகாஸ் ஆசனா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 10 நாள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்தோங்க. அது வந்து நிஜமாலுமே நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 20 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் போக போக வாரம் அப்படி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாள் வந்து நிஜமாலுமே நாங்களாம் பண்ண முடியுமான்னு தெரியல 108 பண்ணோம். அது வந்து
சாரால தான் சாரோட சப்போர்ட்னால தான் முடிஞ்சுது. நிஜமாலுமே ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 108 நான் திருப்பி யோசிச்சு பார்க்குறேன். 108லாம் வந்து பண்ண முடிஞ்சிருக்குமா என்னன்ட்டு. பட் என்னால் பண்ண முடிஞ்சது அன்னைக்கு. ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஐ ஃபீல் ஸோ சாட்டிஸ்ஃபைட். என்னோட பாடியுமே ரொம்ப நிஜமாலுமே ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சு அன்னைக்கு முழுவதுமே. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அந்த 108 பண்ணுறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக. ஒரு நாளில் அது பண்ணி முடிக்கிறதுங்கிறது சாத்தியமாகுமானா அது சாரோட சப்போர்ட்னால தான். ஸோ அதெல்லாம் ரியலி ரொம்ப அப்ரிஷியேட்டிங்காக இருந்தது சார் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து அதான் இப்போ வந்து 3rd மந்த்தில் போயிட்டுருக்கு. ரியலி கோயிங் வெல். சாரோட வந்து மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட்ல வந்து என்றைக்குமே நம்மளுக்கு கூட இருக்கு. நம்ம ஏதாவது மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் எதாவது கேட்டோம்னா உடனே அவங்க வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு அரோ யோகா சென்டர் அண்ட் வேதா சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நல்ல டீட்டெயிலாக உங்களுக்கு நடந்த சேஞ்சஸ் அழகாக சொன்னீங்க. நன்றி மேம்.